Hi 10 student, இன்னைக்கு நாம example 1.3 தான் பார்க்க போறோம். A set, B set, C set கொடுத்துட்டு ரெண்டு subdivision condition கொடுத்திருக்காங்க. First A setல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா x belongs to n natural number கொடுத்திருக்காங்க. எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா 1ல இருந்து 4 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆனா இதுல less than இருக்கிறதுனால 1யும் எடுக்க கூடாது. இங்கேயும் less than இருக்கிறதுனால 4யும் எடுக்க கூடாது. ஓகேவா? அப்போ natural number அப்படின்றது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 அப்படின்னு போயிட்டே இருக்கும்ல. இதுல 1 வந்து less than 4ம் less than, அப்போ 1ம் கிடையாது 4ம் கிடையாது. இப்போ ரிமைனிங் இருக்கிற 2ம் 3ம் தான் A செட். அப்போ A செட்டை காப்பி பண்ணிக்கலாம். A equal to 2ம் 3ம். நெக்ஸ்ட் B செட் பாருங்க. B equal to set of x belongs to W அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Wன்றது whole number. 0ல இருந்து 2 வரைக்கும் 0க்கு வந்து less than or equal to கொடுத்திருக்காங்க. கீழே ஈக்குவல் இருக்கா, அப்போ 0 இருக்குன்னு அர்த்தம். இங்க less than 2 கொடுத்ததுனால 2 இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்போ W equal to whole number வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? அப்போ இதுல 0 இருக்கு, ஏன்னா less than or equal to கொடுத்திருக்காங்க. 2 இல்ல, அப்போ ரிமைனிங் இந்த வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூ தான். இப்போ B செட்டை காப்பி பண்ணிக்கலாம். B செட் வந்து 0வும் 1ம். நெக்ஸ்ட் C செட் பாருங்க. C செட்ல x belongs to n கொடுத்திருக்காங்க. நேச்சுரல் நம்பர். x வந்து less than 3. இப்போ நேச்சுரல் நம்பர் இப்போ தான் பார்த்தோம். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. less than 3னா 3 கிடையாது. 3யை விட கம்மியா இருக்கிற வேல்யூ. அப்போ 3 கிடையாது. 3யை விட கம்மியா இருக்கிற வேல்யூ 1ம் 2. இப்போ B செட் C செட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு C செட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 1ம் 2ம் தான் நம்மளோட C செட். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல A cross B union C equal to A cross B union A cross C. ஸோ இதுல LHS தனியாகவும் RHS சைடு தனியாகவும், ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு தனியாகவும் இந்த சைடு தனியாகவும் ப்ரூவ் பண்ண போறோம். இந்த சைடு இருக்கிறது LHS, இந்த சைடு இருக்கிறது RHS. LHS சைடுல பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத முதல்ல சால்வ் பண்ணணும். அப்போ B யூனியன் C. Bக்கு பதிலா B செட்டை காப்பி பண்ணுங்க. 0வும் 1ம். யூனியன் Cக்கு பதிலா C செட்டை காப்பி பண்ணுங்க. 1ம் 2ம். இது ரெண்டுக்கும் யூனியன் எடுக்கணும். யூனியன்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். 0, இதுலயும் 1 இருக்கு, இதுலயும் 1 இருக்கு. அப்போ 1 காமனா 1 தான் எழுதணும். இதுல எக்ஸ்ட்ரா 2 இருக்கிறதுனால 2. அப்போ இந்த ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதுனா அது யூனியன். நாம கண்டுபிடிச்ச இந்த B யூனியன் C ஓட வேல்யூவை A கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ A கிராஸ் B யூனியன் C. Aக்கு பதிலா A செட்டை காப்பி பண்ணுங்க. A செட்ல நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 2வும் 3யும் இருக்கா? அப்போ 2வும் 3யும் கிராஸ் போட்டுட்டு B யூனியன் C வேல்யூ மேல இருக்கு, அதை காப்பி பண்ணிக்கலாம். 0 1 2. கிராஸ் ப்ராடக்ட் கொடுத்திருக்கிறதுனால இதை நாம ஆர்டர் பேர்ல எழுதணும். ஆர்டர் பேர்னா 2வை எடுத்துட்டு இந்த 3 வேல்யூஸ் எப்படி எழுதணும்னா 2, இங்க இருக்கிற 0, இந்த 2வை எடுத்துட்டு இங்க இருக்கிற 1 கூட 2, 1. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த 2 எடுத்துட்டு இந்த 2 கூட 2, 2. அடுத்தது 3 எடுத்துட்டு இங்க இருக்கிற 3 எடுத்துட்டு இந்த 3 வேல்யூஸும் எழுதணும். 3, 0, 3, 1, 3, 2. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு LHS சைடு இருக்கிற வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்தது RHS சைடு என்ன கண்டிஷன் இருக்கு? A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. இதுதான் நம்மளுக்கு RHS சைடு இருக்கு. ஓகேவா? இங்க நாம சால்வ் பண்ணி இருக்கிறது LHS சைடு கண்டிஷனை சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு பிராக்கெட் இருக்கா, ஏதாவது ஒரு பிராக்கெட்டை சால்வ் பண்ணுங்க. A கிராஸ் B எடுத்துக்கலாமா? Aக்கு பதிலா A செட்டை காப்பி பண்ணணும். A செட் வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் மேல? 2வும் 3யும் A செட். ஓகேவா? அப்போ 2, 3. B செட்ல என்ன இருந்தது? 0வும் 1ம் இருந்ததா? அப்போ கிராஸ் 0வும் 1. இது கிராஸ் வரதுனால எப்படி எழுதணும்னு சொன்னேன்? ஆர்டர் பேர்ல எழுதணும் கிராஸ் வந்தா.
அப்போ 2, இந்த 2 எடுத்துட்டு இது ரெண்டு வேல்யூக்கும் எழுதணும். 2, 0, 2, 1. அதுக்கப்புறம் 3 எடுத்துட்டு இந்த 2 வேல்யூஸ்க்கும் எழுதணும். 3, 0, 3, 1. இப்போ நம்மளுக்கு A cross B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது A cross C கண்டுபிடிக்கணும். ஓகேவா? A cross C. A செட்டை முதல்ல காப்பி பண்ணீங்க. 2ம் 3யும் A செட்டோடது. கிராஸ் C செட்டு நம்ம மேல காப்பி பண்ணிருக்கோம். என்ன? 1ம் 2. அப்போ 1, 2. இப்போ இதுவும் கிராஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஆர்டர் பேர்ல எழுதணும். இந்த 2 எடுத்துட்டு இந்த ரெண்டு வேல்யூக்கும் எழுதணும். 2, 1, 2, 2. 3 எடுத்துட்டு இந்த ரெண்டு வேல்யூக்கும் எழுதணும். 3, 1, 3, 2. இப்போ A cross B யும் கண்டுபிடிச்சிட்டோம். A cross C யும் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன எடுக்கணும்? யூனியன் எடுக்கணும். யூனியன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போறோம். A cross B க்கு கிடைச்ச ஆன்சரையும் A cross C க்கு கிடைச்ச ஆன்சரையும் யூனியன் எடுக்கணும். சேர்த்து எழுதணும். A cross B க்கு கிடைச்ச ஆன்சர் இங்க இருக்கு. A cross C க்கு கிடைச்ச ஆன்சர் இங்க இருக்கு. இந்த ரெண்டு ஆன்சரை கம்பேர் பண்ணுங்க. ரெண்டையும் சேர்த்து எழுதணும். 2, 0. ரெண்டுத்துலயும் 2, 1 இருக்கு. காமனா எழுதியாச்சு. இதுல 2, 2 இருக்கு. இதுல 3, 0. இதுல 3, 1. அதுலயும் 3, 1 இருக்கு. அது ஒரு டைம் காப்பி பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இங்க 3, 2 இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதியாச்சு. இது நம்மளுக்கு சப்டிவிஷன் 2. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனையும் நம்மளுக்கு கிடைச்ச இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் பாருங்க. LHS சைடு இருந்ததும் RHS சைடு இருந்ததும் ரெண்டு ஆன்சரும் சேமா இருக்கா? எல்லா எலிமெண்ட்ஸும் 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2 அதே தான் இதுலயும் இருக்கு. அப்போ from 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது from 1 and 2 ரெண்டுமே சேர்த்து LHSம் RHS ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு போட்டுட்டு கண்டிஷன் எழுதி hence verified அப்படின்னு எழுதிடலாம். கண்டிஷன் A cross B union C equal to A cross B union A cross C. இது வந்து hence verified. ஓகேவா? ஓகே. இது வந்து நாம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் தான் நம்ம போட்டிருக்கோம். இது தனியா ஒரு 5 மார்க்ல கேட்பாங்க. அதே மாதிரி இப்ப செகண்ட் சப்டிவிஷன் இருக்குல்ல, இது தனியா ஒரு 5 மார்க்ல கேட்பாங்க. இந்த கண்டிஷன் A cross B intersection C equal to A cross B intersection A cross C அப்படின்னு இருக்கு. இதை நாம காப்பி பண்ணிக்கலாம் கண்டிஷன். சரி, இப்போ செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன்ல நம்மளுக்கு கொடுத்திருந்த கண்டிஷனை முதல்ல காப்பி பண்ணணும். ஓகேவா? என்ன கொடுத்திருந்தாங்க? A cross B intersection C. போன சம்ல யூனியன் இருந்தது. அதேதான் A cross B தான் intersection A cross C. இப்போ இது தனியா ஒரு சப்டிவிஷன்ல கேட்கும்போது கொஸ்டின் கொடுத்துட்டு இந்த செகண்ட் சப்டிவிஷனை மட்டும் தனியா கேட்பாங்க 5 மார்க்ல. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச மாதிரி A செட்டை தனியா எழுதிக்கணும். A செட்ல நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்மளுக்கு Aக்கு வந்து 2ம் 3ம் கிடைச்சிருந்ததா? B செட்ல என்ன கிடைச்சிருந்தது? B செட்ல 0வும் 1ம் வந்திருந்ததா? அடுத்தது C செட்ல என்ன வந்திருந்தது? 1ம் 2ம் வந்திருந்தது. ஓகேவா? அப்போ மூணு செட்டும் காப்பி பண்ணியாச்சு. கண்டிஷன் எடுத்துக்கலாம். LHS சைடு இருக்கிற கண்டிஷன். LHS சைடு இருக்கிற கண்டிஷன் A cross B intersection C. இதானே? முதல்ல பிராக்கெட்ல சால்வ் பண்ணுங்க. B intersection C. B க்கு பதிலா B செட்டை காப்பி பண்ணுங்க. 0வும் 1. இன்டர்செக்ஷன் போட்டுட்டு C க்கு பதிலா C ஓட வேல்யூ காப்பி பண்ணுங்க. 1, 2. இப்போ இந்த ரெண்டு வேல்யூக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்னா காமனா பொதுவா எது இருக்கோ ரெண்டுத்துல சேமா எது இருக்கோ அந்த எலமெண்ட்டை மட்டும் எழுதணும். இதுலயும் 1 இருக்கு, இதுலயும் 1 இருக்கு. அப்போ 1 மட்டும் தான் இதுக்கான ஆன்சர். இப்போ இந்த B இன்டர்செக்ஷன் C எது கூட நம்ம கிராஸ் பண்ணணும்னா A கூட கிராஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ அத கண்டிஷன் போடலாம். A cross B intersection C எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ A செட்டுக்கு பதிலா A செட்டை காப்பி பண்ணுங்க. A செட்ல நம்ம என்ன இருக்கு? 2வும் 3யும் இருக்கா?
2 3 கிராஸ் போட்டுட்டு B intersection C ஓட வேல்யூ எடுங்க. B intersection C ஓட வேல்யூ இங்கேயே இருக்கு மேல 1. இப்போ இதுக்கு ஆர்டர் பேர் எழுதணும். ஏன்னா கிராஸ்ல இருக்குல்ல ஆர்டர் பேர்ல எழுதணும். இந்த 2 எடுத்துட்டு இந்த 1க்கு எழுதணும். அப்போ 2, 1. இப்போ இந்த 3 எடுத்துட்டு 1க்கு எழுதணும். 3, 1. இப்போ B intersection C, A cross B intersection C எழுதியாச்சு. இதை நாம 1 வச்சுப்போம். இப்போ செகண்ட் கண்டிஷன். செகண்ட் வந்து RHSல A cross B intersection A cross C. இதுல பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது 2 இருக்கு. ஸோ எது வேணாலும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். நாம A cross B எடுத்துக்கலாம். A cross B எடுத்துட்டோம் அப்படின்னா ஏக்கு பதிலாக A ஓட செட்டை காப்பி பண்ணணும். A ஓட செட்டு வந்து 2ம் 3 கிராஸ் போட்டுட்டு Bக்கு பதிலாக B செட்டை காப்பி பண்ணணும். B செட் வந்து 0ம் 1. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். ஸோ இதை ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணணும்னா ஆர்டர் பேர்ல எழுதணும். 2 எடுத்துட்டு இந்த 2 எலமெண்ட்ஸ்க்கும் 0க்கும் 1க்கு எழுதணும். அப்போ 2, 0, 2, 1. அடுத்தது 3 எடுத்துட்டு எழுதணும். 3, 0, 3 எடுத்துட்டு 1 கூட எழுதணும்னா 3, 1. அடுத்தது ஒரு பிராக்கெட் முடிச்சாச்சு. இன்னொரு பிராக்கெட்ல என்ன இருக்கு? A cross C இருக்கு. A cross C எடுத்துட்டு Aக்கு பதிலாக A செட். A செட் வந்து 2ம் 3 கிராஸ் C செட் நம்மளுக்கு என்ன இருந்தது? 1ம் 2. இப்போ இது ரெண்டுக்கும் ஆர்டர் பேர் எழுதணும். அப்போ 2 எடுத்துட்டு இந்த ரெண்டு வேல்யூ 2, 1 திரும்ப 2 எடுத்து 2 கூட 2, 2. 3க்கு அதே மாதிரி 3, 1 அப்புறம் 3, 2. இப்போ இந்த ரெண்டு வேல்யூக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம்? காமனா, அதாவது இப்போ கிடைச்ச வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூக்கும் நாம இன்டர்செக்ஷன் எடுத்து எழுதுனா ஆன்சர் முடிஞ்சது. அப்போ A cross Bக்கும் A cross Cக்கும் நாம இன்டர்செக்ஷன் எடுக்க போறோம். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலயும் சேமா எது இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். இதுல நம்மளுக்கு 2, 1 இருக்கு. இதுலயும் 2, 1 இருக்கு. இதுலயும் 3, 1 இருக்கு. இதுலயும் 3, 1 இருக்கு. வேற எந்த வேல்யூவும் சேமா இல்லை. அப்போ ஆன்சர் 2, 1ம் 3, 1 தான். இதை 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ மேல பாருங்க நம்மளுக்கு கிடைச்ச LHS சைடோட வேல்யூவும் 2, 1 தான். 3, 1. அதே போல RHS சைட்ல கிடைச்ச வேல்யூவும் 2, 1, 3, 1 தான். ரெண்டும் சேமா இருக்கா? அப்போ from 1 and 2 LHS equal to RHS. இதுல கண்டிஷன் என்ன? A intersection B cross C equal to A cross B intersection A cross C. இதுவும் வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின். ஸோ எல்லா பப்ளிக் எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க 2 சப்டிவிஷன். ஓகேவா? ஸோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளுடைய பிளேலிஸ்ட் வந்து தனித்தனியாக சாப்டர் வைஸாக இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் தனியாக பிளேலிஸ்டஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இன்னும் மோர் வீடியோஸை வாட்ச் பண்ணிக்கலாம்.